ஹலோ வணக்கம். உங்களுடைய பர்சன் மைண்ட் என்ன ஓடிட்டுருக்கு? அது உங்களுடைய க்ரஷ்ஷாக இருக்கலாம், உங்களுடைய லவ்வராக இருக்கலாம். மேபி இப்போ ரீசெண்டாக நீங்கள் கொஞ்ச நாளாக வந்துட்டு டிஸ்டன்ஸ் இருக்கிறதா இருக்கலாம். அவங்க மைண்டில் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ரன் ஆகிக்கிட்டே இருக்கு அவங்க மைண்டை. அவங்களால வந்து தாட்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. உங்களுடைய பர்சன் மேல் ஆர் ஃபீமேல் தாட்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. அவங்க ரொம்பவே வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்து அவங்களுடைய ஹார்ட், அவங்களுடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க காட் பண்ணி வச்சுருந்தாங்க. எந்த நேரத்துலையும் எந்த ஒரு இதுலேயுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஹார்ட் சக்ரா வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸை வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடாது. யாருக்காகவும் வந்துட்டு அவங்க லவ்வில் விழக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய கெரியர், அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறதா இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு அவங்க மைண்டில் என்ன இருக்குதுன்னா, அந்த சூர்யா மூவி ஒன்று இருக்குது இல்லையா, பார்க்காது என்ன பார்க்க, அந்த சாங் தான் எனக்கு சேனல் ஆகுது. அதில் வரும் இல்லையா, கருப்பாக இருந்த என்ன சொல்கிறோம், கருப்பாக இருந்தேன் ஏன் உலகத்தையா, ஏதோ சம்திங் அந்த லைன் வரும் அந்த சாங்கில், கலராக மாற்றிட்டேன்ற மாதிரி. அந்த மாதிரி தான் நீங்கள் அவங்க லைஃப்பில் நீங்கள் உங்களுடைய ப்ளே, அந்த மாதிரி ஒரு ரோல் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க. அவங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு ஒரு இருட்டு, அந்த மாதிரியான ஒரு டார்க்கான ஒரு விஷயங்கள் தான் அவங்க லைஃப்பில் வந்துட்டு. அவங்க ஜஸ்ட் பர்சன் இருக்கிறாங்க, எழுந்திரிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஒர்க் போகிறாங்க, கெரியர் பார்க்குறாங்க, அவங்க லைஃப் டெய்லி ரொட்டீன் போயிட்டு இருந்தது. ஆனால் என்றைக்கு அவங்க உங்களை பார்த்தாங்களோ, என்றைக்கு நீங்கள் கூட அவங்க ஏதோ சம்திங் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்களோ, அன்னிலேருந்து அவங்க லைஃப் வந்து கலர்ஃபுல்லாக மாறி இருக்குது. அது கண்டிப்பாக அவங்க இல்லைன்னு சொல்லி மறக்கவே மாட்டாங்க. அது அவங்களுக்கே தெரியும். அவங்க என்ன தான் டிஸ்டன்ஸ் உங்ககிட்டேருந்து விலகி விலகி போகணும்னு நினச்சாலும், ஏதோ ஒரு கனெக்ஷன் அவங்கள வந்து கொண்டு வந்து இழுத்து இழுத்து பிடிச்சி உங்ககிட்ட வந்துட்டு கனெக்ட் பண்ணி வைக்கிறதா இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அவங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு பேலன்ஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. தாட்ஸ் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால அவங்க இமோஷன்ஸ், தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. பேஸ் சக்ரா, ரூட் சக்ரா, ஹார்ட் சக்ரா, 2 சக்ராவும் லிங்க் ஆகிட்டு சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா அதோட வந்துட்டு கனெக்ட் ஆகிறதுனால அவங்க வந்து இப்போது என்ன தான் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அவங்களால அந்த ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. அதை வந்துட்டு கொஞ்சம் கிரவுண்ட் பண்ணி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த விஷயத்த. ஆனால் அது எதோ சொல்கிற மாதிரி அவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ், அந்த இமோஷன்ஸ் வந்து பொங்கி பொங்கி வெளியில் வர மாதிரி இருக்குது. அவங்களுக்கே அது ரொம்ப என்ன சொல்கிற சர்ப்ரைசிங் இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி வந்துட்டு அவங்கள ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா அவங்க ஒரு எம்பரர் எனர்ஜி மேல் ஆர் ஃபீமேல் எனர்ஜி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எனர்ஜியில் இருக்கக்கூடிய பர்சன். அவங்க நினச்சாங்கன்னா என்ன விஷயமா இருந்தாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எதுவாக இருந்தாலும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாஸ்டர் மாதிரி. இது அவங்களால ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். யாரை வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய பர்சன். அந்த மாதிரி ஒரு டேலண்டட் பர்சன். ஆனால் உங்களுடைய இந்த விஷயத்தில் அவங்க ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்குது. அவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் மனசுன்றது வந்துட்டு உங்ககிட்ட தான் திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க உலகத்தையும் நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் மாற்றி அமைச்சிருக்கீங்க அவங்களுடைய உலகத்தை. உங்களை மீட் பண்ணதுக்கப்புறம், இல்லை உங்களை பார்த்ததுக்கப்புறம், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அவங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்குது. அவங்களுக்குள்ள மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி நிறைய விஷயங்கள் அவங்க சேஞ்ச் ஆகியிருக்கு. ஆனால் அவங்க இல்லை, எந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களுக்குள்ளே இல்லை. உங்களுக்காக எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் கிடையாது, இமோஷன்ஸ் கிடையாதுன்றதுல வந்துட்டு உறுதியாக இருக்கேன்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்குது அவங்களுக்குள்ள. அதை அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க.
அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது, அவங்க பர்சன்ஸ் மைண்டுக்குள்ளே இருக்குது. அவங்க என்ன தான் மறைக்கணும்னு நினச்சாலுமே அது வந்துட்டு அவங்களால முடியல. அவங்க வந்து உலகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அந்த விஷயங்களை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், சில விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் உங்கள் விஷயத்தில் மட்டும் அவங்க வந்துட்டு புதுசாக கற்றுக்கணுன்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி அவங்களுடைய மனசு வந்து உங்களை தான் தேடி தேடி வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச பர்சன் அவங்க ஒரு 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 பெரிய ஒரு டீச்சர், ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு மாஸ்டர்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பர்சன் வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து தோத்துட்டாங்க. டூன்றது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு 11 2 222 இந்த மாதிரி 2 நம்பர், அந்த நம்பரே நீங்கள் வந்துட்டு அடிக்கடி இருக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சில நேரத்தில் நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த மெசேஜஸ் உங்களுக்கு தான் சொல்லிட்டு நான் சொன்ன மெசேஜ். ஏதாவது ஒரு மெசேஜ் ரெசனேட் ஆகியிருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.